ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச பால் கொழுக்கட்டை இது உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்காக நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். அதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு சுடு தண்ணியும் நல்லா கொதிக்க வச்சு அந்த சுடு தண்ணியில் தான் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஷேப்புக்கு நமக்கு என்ன ஷேப்பு விரும்புகிறோமோ அந்த மாதிரி ஷேப்புக்கு பண்ணிவிட்டு அதை நம்ம ஆவியில் 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லாட்டி கொதிக்கிற தண்ணியில் இந்த இந்த உருண்டைகளெல்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு வெல்லம் எடுத்துகிட்டு அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வடிகட்டி அதையும் நம்ம இதை சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட துருவின தேங்காய் போட்டுக்கலாம். இல்லாட்டி தேங்காவை கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காவை தட்டியும் சேர்த்துக்கிட்டா இன்னும் ரொம்ப வாசமாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருக்குது ஃபீல் பண்ணால் 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சா கெட்டியாயிரும்.